ஒரு காலத்துல பாவியா இருந்து பரியாசக்காரனா இருந்த விச்சாரக்காரன் நேசி பார்க்கிற ஒரு நிச்சயம் அந்த என்ன நேசித்தது உண்மையானா இந்த பிள்ளையை நேசிக்க உங்களால இவனையும் நேசிக்க உங்களால முடியுது. இந்த பூமியை இருளா வச்சிருக்க உம்மாலதான் முடியும் ஆண்டவர். விடிச்சு பகலை உண்டாக்க உம்மாலதான் ஆண்டவர் முடியும். எல்லாவற்றையும் செய்ய உம்மாலதான் முடியும் ஆண்டவர். இதோ இந்த குடிகாரணம், இதோ கொலைகாரணமா இருக்கிற இவனை கர்த்தர் மாற்றினார். தேவரீ, ஒருவருக்கே விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம். இப்பொழுது இவன் தகப்பனார் செய்த பாவம், இவன் தாய் செய்த பாவம் அதிகம். அதிகமாக பாவம் செய்தவர்கள் உங்களிடம் அதிகமாய் அன்பு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுடைய எல்லா குட்டி வெறியின் ஆவிகளையும் இரவோடு இரவாக எடுக்க முடியுமே ஆண்டவர்கள். குட்டி வெறியின் ஆவி, குட்டி வெறியின் ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பமும் வாழணுமே, அவங்க தாய் வாழணுமே. ஐயா, இந்த மகனுக்காகவும் நீ ரத்தம் சிந்தினது உண்மை. இந்த இரவிலே இந்த மகனுக்கு ஒரு விடுதலையை தருவீரா, விடுதலையை தருவீரா. நாமத்தினாலே வந்து நிற்கிறேன். என் சுயபலத்தினால் அல்ல, என் அறிவினால் அல்ல, என் பரிசுத்தத்தினால் அல்ல, இயேசுவின் சத்தத்தினால வந்து நிற்கிறேன். இந்த நிமிஷத்தில் உன்னை ஜெயகுல கத்தால முடியும், உன்னை ஜெயகுல கத்தால முடியும், கத்தாலுடைய ஜெயகுல முடியும். பொல்லாத குலதெய்வத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால ஒடுக்கத்தை கொடுத்து பிள்ளையின் இந்த ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். மௌன கட்டில் படுத்திருக்கிற ஆவியை இந்த மகளை வெளியே போய் இந்த மகள் எழுந்திருக்கும்படியாகவும், நாளை தினம் கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற சண்டைகள் பிரச்சனைகள் மாறி இந்த மகளுக்குள்ளே இருக்கிற எவ்வளவு சாப்பிட்டாலும் ஆண்டவரே விடுதலையாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வெளியே எழுதி என்னோட கட்டளை இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடம்ப ஒடுக்கி வச்சிருக்கார். ஸ்தோத்திரம் உடம்ப ஒடுக்கி வச்சிருக்கார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க வீட்ல எல்லாரும் ஒல்லியா தான் இருக்காங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோதரன் 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 உங்க வீட்டுல எல்லாருமே உங்க பார்த்தா சோதரன் சோதரன். இப்ப உனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. வாய் கத்து சோத்திரம் நன்றி இயேசுவே சொல்லு.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஒடுக்கத்தின் ஆவிகள் கடந்து சென்று இந்த மகனுக்குள்ளே இந்த மகனுக்கின் ஆவிகள் வராதபடியாக அவை பிள்ளைகளை விட்டு வெளியே போய் அந்த மகனுடைய உடல்நிலையில் இருக்கிற எல்லா விதமான அசௌகரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி சுகமடையும்படியாக கட்டளையிடுகிறேன். இந்த கட்டளை இந்த மகனுக்குள்ளே நிறைவேறுவதாக. கண்ணமுடிய இயேசுவின் நாமத்தினாலே சிறு பிள்ளைகளை இடம் வரவில்லைன்னு சொன்னீங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளே அந்த மௌனத்தை நான் இறங்கி இந்த மகனையும் கட்டி வைத்திருக்கிறேன். கண்ணமுடியப்பா, இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிஷத்திலே கையை பிரிச்சு விட்டுக்க. இயேசுவின் நாமத்தினால வா வெளியே. வா 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 என்று கட்டளையிடுகிறேன், வா என்று கட்டளையிடுகிறேன், வா என்று கட்டளையிடுகிறேன். வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. உடம்பு விட்டு வெளியே வா, உடம்பு விட்டு வா. சிறு பிள்ளை விட்டு வெளியே வா. யாரோ ஒருத்தர் இருக்கீங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பாருங்க, அந்த அம்மாவா நெருப்பை பார்க்குறீங்க. இந்த நெருப்பு அது இந்த அம்மாவை அடிக்கடி அவிசுவாசத்தை கொண்டு போய் எரிக்கிடுவாங்க. நீ என்னதான் சர்ச்சில விசுவாசத்தோட ஜெபித்தாலும் வெளியில போனா அந்த விசுவாசம் உண்மையிலே அம்மா பயம், ஒரு தூக்கம். ஜெபிக்கிற நேரத்துல உனக்கு வர தூக்கம் பயங்கரமான ஒரு தூக்கம். உண்மையாக யாருக்கு சொல்லு. உன்னை மலை மனுடி பாம்பு இருக்கு தெரியுமா, அதை எடுத்து உனக்காக செய்யப்படுகிற தீவனை அது உன்னுடைய உன் குடும்பத்தையும் பிரிச்சு அது ஒரு அக்னி ஏறி உள்ளத்தை வச்சு ஏவனதான் அடிக்கடி அந்த அக்னி உனக்குள்ள தோன்றும். இந்த நாள்ல நீ முழுசா விசுவாசிச்சினா உனக்கு முதல் ஆண்டவர் விடுதலை தருவார். ஒரு வருஷம் 3 மாசம் கரெக்டா எண்ணிக்க விசுவாசத்தோட ஜெபிச்சினா முழுசு உன் கணவன் உன் காலடியில கிடப்பான். அதுக்கு இடையில சில மனுஷன், நல்லா கேட்டுக்கமா, சில மனுஷன் உன் வாழ்க்கையில ஒன்ன வேட்டையாடுவதற்கு முயற்சி பண்ணி பேசுவான், நயம் காட்டுவான், பணம் கொடுப்பான். நீ சம்மதிக்க கூடாது. கடைசி காலமா இருக்கிறதுனால வெளிப்படையா சொல்லிதான் அவன் இருக்கிறேன். புரியுதமா? அப்ப பாவிகள் நயம் காட்டினாலும் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? சம்மதிக்க கூடாது. இது நாள் வரைக்கும் வாழ்க்கை கண்ணீர் எங்க படுக்கிறதுக்கு இடம் நீ தேடி அலைஞ்ச நாட்கள் உண்டு. அடிபட்டு ஸ்டேஷன் கோர்ட் அலைஞ்ச நாட்கள் உண்டு. இனி உன்னுடைய வாழ்க்கை மாறும். இப்ப உனக்கு அவிசுவாசம் கொண்டு வரும் ஆவி அமாவாசை நாளிலே அக்கினியும் இந்த மனுடி பாம்பும் நதிக்கு வா, நதிக்கு வா, நதிக்கு வா. மனுடி பாம்பின் வல்லமைகள் ஒரு தனி மனிதனும் வளரணும், சபையும் வளரணும். அதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சி. ஒரு சபை வளர்ந்து ஒரு தனி மனிதன் வளரவில்லை என்றால் அது வளர்ச்சி அல்ல. அல்லது ஒரு தனி மனிதன் வளர்ந்து சபை வளராமல் இருக்குமானால் அதுவும் வளர்ச்சி அல்ல. அப்ப ஒரு தனி மனிதனும் வளர வேண்டும், சபை வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:41 வாசித்தால், அப்போஸ்தலர் 2:40 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய
3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு சபையிலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார், பர்னபா சபையை வளர்க்கிறார், பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்படி அநேக தேவ மனிதர்கள் செய்தி கொடுக்கும் போது அதை கேட்ட ஜனங்கள் மனம் ஒடிந்து மனம் உருகி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் காலத்திலே அது எப்படி நடந்தது? ஒரே நாள் பிரசங்கத்துல எத்தனாயிரம் பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேரா இருந்துச்சு. 3000 இருந்துச்சு, 5000. சபை எப்படி குரோத் ஆகிருப்பாங்க, சபை எக்ஸ்பிளோஷன் ஆகிருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சபையை நடத்துகிற தேவ மனிதர்களும் சபையினால வழிநடத்தப்பட்ட சீசர்களும் தேவனையை நோக்கி பார்த்தார்கள், பரிசுத்தமானவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தேசத்தை குறித்து ஒரு கரிசனை இருந்தது. இன்றைக்கு அது போல கரிசனைகளை நாம் தேவ சபைகளிலே பார்க்க முடியவில்லை. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு சபைக்கு வருகிறவர்கள் வரையும் போதிக்கிறவர்களும் இன்றைக்கு சுயநலத்தை மாத்திரமே ஆணி வேராய் வைத்து வாழ்கிறதுனாலே இன்றைக்கு சபைகள் வளராமல், சபைகள் ஆங்காங்கே அழிக்கப்பட்டும் பூட்டப்பட்டும் உடைக்கப்பட்டும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அருமையான சகோதரனே, சகோதரிகளே, சபையிலே சுயநலம், சபையிலே நான் தான் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. இந்த எண்ணம் ஆதிகால திருச்சபைகளிலே இல்லை, இல்லவே இல்லை. அருமையான சகோதரர்களே, அப்போதெல்லாம் ஒரு மனிதனை சந்தித்தான். எதற்காக? சிதறி ஓடினார்கள், வாழ்க்கை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள். அவர் இயேசுவை இழக்காமல் சிதறி ஓடினவர்கள் அங்காங்கே இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்டேன், என்னுடைய சபையிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன், தெரு தெருவாய் கிராமமாய் நான் ஒருவரை சோத்துக்கு அலைந்து திரிந்த போது கூட என்னை பற்றியும் என் திருமணத்தை பற்றியும் என் உடையை பற்றியும் என் வீட்டை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. சந்தித்த மனிதர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன். எங்கு இடம் கிடைக்கதோ அங்க தூங்கி கொண்டிருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பாஸ்டர் என்னப்பா வெளி சைக்கிள்ல வந்தாரு, அவர் மோட்டர் பைக்கில் வந்தாரு, அப்புறம் குடிசையில இருந்தாரு, நீ பாருங்க பெரிய சர்ச்சை கட்டிட்டு அவனுக்கு என்ன குறை அப்படின்னு நீங்க சிலர் கேட்கிறோம். இதெல்லாம் கட்டினது என்னமோ நான் மட்டும் எங்க வீட்டுல இருந்து சொத்தை எடுத்துட்டு வந்த கட்டணம் இல்ல, நீங்கள் கட்டினீர்கள், நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய திருச்சபை. என் அருமையான சகோதரர்களே, அப்படி நான் இருந்தும் பார்க்கிற இடங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் எனக்குள்ளே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. சில விசுவாசிகளின் மீது, என் குடும்பத்தின் மீது பற்றுள்ள விசுவாசிகள் வந்து சொல்வாங்க, சார் உங்களுக்கு ஒரு வீடு இல்லையே, பிள்ளைலாம் வயசுக்கு வரப்போகுது, பையன் வர 10th முடிக்கிறான், அவனுக்கு ஒரு ரூம் வேணுமே அப்படின்னு. இன்னும் அதை பத்தி நான் யோசிக்காம ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், என் பையன் வந்து கேட்கலாம், எனக்கு ஒரு ரூம் கட்டி, என் பொண்ணு கேட்கலாம். ஆனால் அதை பத்தி இப்ப கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை. இப்ப வசனத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணாங்களா? ஆமா, இன்னும் போய் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5:14 போய் பாத்தீங்கன்னா, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்ப ஒரு 3000 5000 அளவு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அளவே இல்ல. என்ன அளவு அப்படின்னா, ஏதோ சேர்க்கப்பட்டார்கள்னு அன்கவுண்டிங். ஆல்வேஸ் டே பை டே, ஒரு நாளும் அப்போது சபைகள் திறக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் போதித்தார்கள், ஒவ்வொரு நாளும் விருந்து கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு நாளும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப சிலர் சொல்றாங்கன்னா, சனிக்கிழமை தான் போய்
நாள் பார்க்கிறவனும் குறி பார்க்கிறவனும் கெட்டு போவான். பழைய ஏற்பாட்டுல ஜனங்க ஒரே கும்பலா இருந்தாங்க. அப்ப நாடு இல்ல, தேசம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பிதாவை வணங்கினாங்க. பாக்கி எல்லாம் இந்துக்கள் முஸ்லிம் எதோ ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நான் சனிக்கிழமை லீவுங்கிறதுனால ஆண்டவர் சொன்னாரு, ஓய்வு நாள் நீ என்ன பண்ண, கர்த்தரை வணங்கி. அப்ப ஓய்வு நாள் எதுனா சனிக்கிழமை. ஆனால் இன்றைக்கு தேசம் முழுவதும் இயேசு பரவி இருக்கிறார். இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். துபாயில என்ன கிழமையில ஆராதிக்கிறாங்க? வெள்ளிக்கிழமை. இஸ்ரவேல்ல புதன்கிழமை, இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நாளை பார்க்கல, தேவனை நீ ஆராதிக்க வேண்டிய இருந்தாலும் என்று ஒரு நிலை வந்த போது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கைகொள்ளவில்லை. அவங்க பாருங்க, அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார்கள். சபை நாளுக்கு நாள் பெருகினது. சபையை பெருக்கினது யாருங்க? சபையை பெருக்கினது யாரு? அப்போஸ்தலர் 6:7 வாசித்தா, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்ப இந்த சபையை யார் வளர்த்தது அப்படின்னா நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் நீங்க தான் சபையை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 8:4 எல்லாரும் எடுத்துங்க. 8:4 எடுத்துட்டீங்களா? ஒருத்தர் வாசிங்க. எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 14 வாசிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்ப 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். எப்படிங்க? அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அந்த சவுல் யாரு? பிற்பாடு இருந்த பவுல் தான் சம்மதித்திருந்தான். எக்காலத்திலே சவுல் உயிரோடு இருந்த காலத்துல, அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு என்ன உண்டாயிற்று? என்ன வந்துச்சு? போட்டிருக்கா? சபைக்கு என்ன உபத்திரம் வந்துச்சு? தூங்காதீங்க. மிகுந்த உபத்திரம் வரணும். மிகுந்த உபத்திரமும் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர, நோட் தி பாயிண்ட். எல்லாம் கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? படிக்கிறவங்க விட்டுருங்க, படிக்கிறவங்க கையில பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எப்படி போனாங்க? சிதறி ஓடுறாங்க. அடி தாங்க முடியல, உத தாங்க முடியல, துன்பம் தாங்க முடியல. ஜனங்கள் என்ன பண்றாங்க? அங்கங்க சிதறி ஓடுறாங்க, வெவ்வேறு ஆகுறாங்க, எக்ஸ்ப்ளோஷன் ஆகுறாங்க. அங்கங்க சிதறி போன ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கீழே பாருங்க, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு, 8:1 ஏன் திரும்ப வந்துச்சு? 8:1 ஏன் வந்துச்சுன்னா 1:8 நம்ம செய்யல. 1:8 மனப்பாட வசனம் யாருக்கு தெரியும்? நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது யூதேயா சமேரியா முழுவதிலும், அப்புறம் இன்னொரு நாடு இருக்கு, யூதேயா முழுவதும் இன்னொரு நாடு எருசலேமிலும் பூமியின் கடையாந்தர வரைக்கும் இருக்கு. மனப்பாடம் பண்ணும்போது நானே ஞாபகம் ஒழுங்கா கரெக்டா மனப்பாடம் பண்ணி சொல்லணும். குற்றக்கூடாது. இடையில பாஸ் ஒன்றும் தெரியாது அப்படின்னு இடையில விடக்கூடாது. வசனத்தை கரெக்டா மனப்பாடம் பண்ணி நாம அதை செய்யாதனாலதான், 1:8 செய்யாததுனாலதான் ஒரு பாஸ் சொல்றாரு 8:1 நம்ம வந்துடுறோம். 1:8 நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா 8:1 வர வேண்டியது. எல்லாம் சொல்லுங்க, கை பிடிச்சி பக்கத்துல. சகோதரர்கள் கை பிடிச்சிருக்க, சகோதரர்கள் பிடிக்கணும். மெயினா நீ 1:8 ஒழுங்கா செஞ்சீங்கன்னா 8:1 உனக்கு வராது. 8:1 உபத்திரம் மிகுந்த
அப்போஸ்தலர் 11:24 வாசிங்க. அவன் நல்லவனும் தூக்காதீங்க. அவன் நல்லவனும், திருப்பி சொல்லுங்க. அவன் நல்லவனும் சொல்லுங்க எல்லாரும். நீங்க எல்லாம் நல்லவங்களா? புருஷனை கேட்டாலும் தெரியும் ஆமேன் போடுறவங்க. அப்ப நல்லா கேட்டுங்க. இங்க வந்து வசனத்துக்கு வந்துருங்க. என்ன சொல்லுங்க? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க எப்படி சொல்லுங்க? வாழ்க்கை சொல்ல மாட்டீங்களா? அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் ஒரு வளர மாட்டாங்களா? இப்படிதாங்க சபை வளருங்க, சபை பெருகுமே தவிர வேற விதத்துல என்ன பண்ணாங்க? சபை பெருகாது. சிலவங்க ஓடி போறாங்க. ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த சபையில இன்னொரு சபை, இன்னொரு சபையில இன்னொரு சபை, இன்னொரு சபை. அப்படி கிடையாது. நீ ஒரே கர்த்தர் தான் உனக்கு. ஒரே கர்த்தர், ஒரே சபை, ஒரே 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 போதகர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். இப்ப சபை எப்படி வளருது சொல்லுங்க? அப்போஸ்தலர் 12:24 தேவ வசனம் வளர்ந்து பெருகிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம 8:1 பார்க்கிறோம். செதறி போன ஜனங்கள் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை சொன்னாங்க. பாஸ்டர்லாம் எங்க உட்கார்ந்துட்டாங்க? சபையில ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாங்க. விசுவாசிகள் போய் என்ன பண்ணாங்க? எங்கும் செதறி போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னார்கள். இன்றைக்கு விசுவாசியா இருக்கிற நீங்கள் சிதறி போய் சுவிசேஷம் சொல்லுகிறீர்களா? ஜனங்களை சந்திக்கிறீங்களா? இயேசுவை பற்றி சொல்லுகிறீர்களா? இல்லையே. அப்புறம் எப்படி சபை வளரும்? சிலவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த ஏரியா தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சிலர் சொல்றாங்க, இந்த எல்லையை விட்டு தாண்டி போனா அடிச்சிருவாரு ஆண்டவர். அப்படிலாம் கிடையாது. ஒரு பட்டணத்துல உங்களுக்கு துன்பம் வந்தா மறு பட்டணத்துல போய் சொல்லு. அங்க உங்களுக்கு துன்பம் வேற இடத்துக்கு போ அப்படிதான் சொன்னாங்களே தவிர ஆண்டவர் நீங்க ஒரே இடத்துல இருக்குன்னு எங்கேயுமே சொல்லல. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ பரிசுத்த ஆவியினால பலனடைந்த போது எங்க போகணும்? முதல்ல பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். மனப்பாட வசனம் கவனிங்க. தண்ணி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் 3வது நாள் 10 நாள் கழிச்சு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா எப்படி போயிடும்? நாத்தடிச்சு போயிடும்ல. அந்த நிலைமை தான். புது புது தண்ணியா ஊத்திக்கிட்டே இருக்கணும். புது புது இடங்களுக்கு போய் நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இதை நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம சபை என்ன பண்ணுமா? வளரும். நம்ம சபை நம்ம சபை கிடையாது, கிறிஸ்து சபை வளரும். எதுவுமே ஆமென் சொல்றீங்க? சரி, இப்ப சபை வளர்ந்ததை பத்தி சொல்றோம். நான் வளரணுங்க, சபை வளரணும், நானும் வளரணும். நான் என்ன செய்யணும்? 2 பேரும் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஒன்று சாமுவேல் 13:15-23 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். யார் வச்சிருக்கா? கர்த்தர் வச்சிருக்காரு. இங்க பாருங்க, எல்லாம் நிமிந்து பாருங்க. எகிப்திலிருந்து நம்ம ஜனங்க எங்க வராங்க? கானானுக்கு வர்றாங்க. இப்ப இருக்கிற இஸ்ரவேலுக்கு. அப்ப அந்த வழியில இந்த அமலேக்கு வந்து என்ன பண்ணா, ஒரு குட்டி நாட்டை ஆண்டுட்டு இருந்தான். ஒரு குட்டி நாட்டை, பெலிஸ்தி நாட்டை ஆண்டுட்டு இருந்தான். அவங்க ஜாதி பேர் என்னன்னா அமலேக்கு. இது நடந்தது எப்பன்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 14ஆம் 13ஆம் நூற்றாண்டுல நடந்தது. எப்ப நடந்தது? புரியுதா உங்களுக்கு? கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 13,000 ஆண்டுகளுக்கு 14,000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. எல்லாம் தெளிவா கேட்டுங்க. இது நடந்துருச்சு, தூக்காதீங்க.
இது நடந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு கடவுள் எங்க வச்சிருக்காரு? இயேசு மனசுல வச்சிருக்காரு. சவுலுன்னு ஒரு கழுதை மேய்க்கிறவனா ராஜாவா மாத்துறாரு. எல்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்கள் நான் என்ன மேய்க்கிறாங்க? ஆடு மேய்க்கிறவன், கழுதை மேய்க்கிறவன், என்ன மாதிரி ஆளு, எதையும் மேய்க்க லாய்க்கு இல்லாத ஆளு, எல்லாரும் கூப்பிட்டு எங்க வைக்கிறாரு? ராஜாவா வைக்கிறாரு. அப்ப சவுல்னு ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? கூப்பிட்டு அவன் என்ன மேய்க்கிறவன்? கழுதை. எத்தனை வருஷத்துக்கு பிறகுனா இது நடக்கிறது வந்து 11ஆம் நூற்றாண்டு, அது நடக்கிறது 14ஆம் நூற்றாண்டு. இவன் ஆட்சிக்கு வர்றது எப்ப? கிமு. அப்ப ரெண்டுக்கு கேப் எவ்வளவு? 14, 13, 12, 2000 வருஷம் கழிச்சு அதை ஞாபகத்தில் வச்சு சொல்றாரு, என் ஜனங்க குறுக்க வரும்போது அவரை வெட்டி கொன்ன அந்த அமலேக்கியனுடைய ஜாதி ஜனம் இப்ப எங்க இருக்கு? பெலிஸ்திய ஜாதி மாறி பேர் மாறி இருக்குது. அங்க போய் அவங்க என்ன பண்ண? எல்லாரும் வெட்டி போடுங்கிறாரு. அங்க பாருங்களேன், 3 வாசிங்க. இப்போதும் நீ போய் கர்த்தனே, இப்போதும் நீ போய் அமலேக்கிய மடங்கடித்து என்ன அடிக்கணுமா? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமலும் புருஷரையும் ஸ்திரியையும் பிள்ளைகளையும் குழந்தையையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் என்ன சொல்றாரு? எல்லாரையும் டோட்டல் அழிச்சிடுறாங்க. யார்கிட்ட? இந்த சவுல்கிட்ட. சவுல் ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி, அபிஷேகம் பெற்றவர், நல்லா காணிக்கை கொடுக்கக்கூடியவர், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர், பரிசுத்தாவின் நிறைவு பெற்றவர், சர்ச்சில் முன்னாடி உட்கார்றது ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இப்ப என்ன பண்ணான்னு சொல்றேன் பாருங்க. இப்ப எடுங்க 1 சாமுவேல் 15ல 9 வாசிங்க. சவுலும் ஜனங்களும் எல்லாம் ஆகாகையும், அவன் தான் ராஜா, எழுதிருக்காதீங்க, செல்போனை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும், இதை யார் எடுத்துட்டு போறா? சவுலு. அவனை தூண்டி விடுறது யாரு? ஜனங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப 2 பேரும் செய்கிற தப்ப ஆண்டவர் யார்கிட்ட கேட்பாரு? என்கிட்ட கேட்பாரு, உங்ககிட்ட கேட்பாரு. இப்ப சபையில ஒரு தப்பு நடக்குது, 2 பேர் சேர்ந்து செய்கிறோம். ஆனா முதல்ல கர்த்தர் வந்து யார்கிட்ட கேட்பாரு? என்கிட்ட கேட்பாரு, உங்ககிட்ட கேட்பாரா? சரி, ரைட், ஓகே, விடுங்க. இப்ப பாருங்க, சவுல யாருக்கு எடுக்கிறது? ஜனங்க எடுக்கிறாங்க. ஜனங்க யாருக்கு எடுக்கிறது? சவுல். ஆனா சவுல் ராஜா, அவன் தான் ஜனங்களை என்ன பண்ணணும்? ஒழுங்கா நடத்தணும். அப்ப சவுலும் ஜனங்களும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், சொல்லுங்க, இதாங்க இச்சை நாவிகள். முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டியையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். நம்மள யாராவது ஆண்டவரே நான் குடியை விட்டுட்டேன் ஆண்டவரே, ஓகே. ஆண்டவரே நான் நெஞ்சம் வாங்கறதை விட்டுட்டேன் ஆண்டவரே, ஓகே. என் திருடுற பழக்கத்தை விட்டுட்டேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்பா அந்த பொண்ணு, அதை மட்டும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே, அதை மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே, மற்ற எல்லாம் விட்டுட்டேனே, அதை கேட்டு நீ ஆசீர்வதியும், என் மேல இறங்கும், பரிசுத்தாவின் நிரப்பும்னா நடக்காது தம்பி. ஹல்லேலூயா. இங்க இவனுக்கு எல்லாம் ரைட்டு, வேணாததெல்லாம் நிறைய பேர் கொலை பண்ணிட்டு போட்டு போயிட்டான். ஆனா இந்த ராஜாவையும் நல்ல ஆடு மாடை மட்டும் வச்சுக்கிட்டான். ஏன்னா அழிச்சு போறதுக்கு என்ன வரல? சொல்லுங்க எல்லாரும். எல்லா பாவத்தையும் விட்டுருவான். உண்மையா இருப்பான், பசங்க கொடுப்பான், நல்லா ஜோம் பண்ணுவான், திருட மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி மட்டும் என்ன பண்ணுவான்? கூட்டிக்கிட்டு சர்ச்சை பண்ணுவான். என்ன தம்பின்னா அதை மட்டும் கண்டுக்காதீங்க பாஸ்டர். நான் கண்டுக்காம இருந்து என்னடா பண்றது? கர்த்தர் கண்டு பாருடா. ஹல்லேலூயா. சிலவன் பொண்ணு பிரச்சனையில கரெக்டா இருப்பான், திருட மாட்டான், நல்லா ஜெபம் பண்ணுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான். ஆனா லஞ்சம் மட்டும் என்ன பண்ணுவான்? வாங்குவான். அதை மட்டும் கர்த்தர் கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா மற்றதெல்லாம் கர்த்தர் இல்ல. நீங்க எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன வரல? மனசு வரல. என்னத்துக்கு மனசு வரல? அழித்து போட. உங்கள யாராவது அழித்து போட மனது இல்லாம நம்ம இருந்தோம்னா நம்ம வளர முடியாது. சவுலுக்கு என்ன இல்ல? அழித்து போட மனது. லாஸ்ட்ல அழித்து போட மனது இல்லாத அந்த விசுவாசி எப்படி செத்தான்? நாண்டு கொண்டு செத்தான். நீங்க எதுவும் சாவணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்கா? அப்படி யாரும் விருப்பம் இல்லை. நம்ம சபையில ஆமீன் சொல்லுவோம். எல்லாம் நல்ல பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் இது நம்ம சபையில எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. அதான் நம்ம சபை.
சரி, அழித்து போட மனது இல்லாமல் தப்ப வைத்து என்ன வைத்தானா? தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவிகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்தார். கொஞ்ச காலம் தாங்க இந்த பாடுகள் எல்லாம். நீங்க நினைக்கலாம் இப்படிதான் நான் வாழ்றேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே. வேதனை மேல வேதனை தானே வருது, துன்பத்தின் மேல துன்பம் தானே வருது, கஷ்டத்தின் மேல கஷ்டம் தானே வருது. அவ்வாறு எல்லா பாவமும் செய்யலாம், நல்லா இருக்கான்னு உங்க மொழி பிரிக்கலாம். இக்காலத்தின் பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். இக்காலத்தின் பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். பரதாபத்தின் மகிமை கொள்ள நன்மை சேர்த்துவிடும். வெள்ளத்தின் மேல் பல நடந்து சீயோனை காண்போம். வெள்ளத்தின் மேல் பல நடந்து சீயோனை காண்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் அடிக்கும் கண்களோ. பாருங்க, இது எல்லாத்தையும் உதவாக்கார எல்லாத்தையும் கொண்டு போட்டான். இப்ப 1 சாமுவேல் 13 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். யாரு? பாஸ்டர் யாருக்கு போறாரு? இந்த சவுலுக்கு போறாரு. அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இது சொல்றது யாரு? சவுல். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். இங்க பாருங்க, துப்பு கட்டணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று நல்ல வருஷங்கள்லாம் கடந்து வந்த பிறகு கூட பாஸ்டர் ஒரு பாவம் செய்தியான்னு கேட்டா ஆமான்னு ஒத்துக்க துப்பு இல்லாம நான் செய்தியே கர்த்தர் மேல ஆணையா செய்யலையே அப்படின்னா அந்த குடும்பம் அழியுமா? நல்லா இருக்குமா? இவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றின. இப்படியாப்பட்ட விசுவாசிகள் இருந்தா அந்த சபை உருப்படுமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு யாப்பா செஞ்சது கேட்டா எங்க போறா செஞ்சா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுவா. உனக்கு என்ன தெரியும்? எந்த பயிர் காலேஜ் படிச்ச? எங்க எந்த ஜாதியா நீ? எந்த ஊர் உனக்கு? இப்படி கேட்டா நான் என்ன பண்றது? அங்க பாருங்க, அதற்கு சாமுவேல் அதே விதமா இருக்குது. 14 15 அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் இருக்கிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்னன்னு கேட்கிறாரு. என்ன ஆளா இருப்பான் பாருங்க அந்த பாஸ்டர். குட்டில இருந்தா நோடுறான். ஐயோ விட்டுட்டு போவான்னு பார்த்தா என்ன நோடுறான்னு. எப்பா சொல்லுங்கவா, எல்லாத்தையும் கொண்டு போட்டுங்கிற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினா அப்ப அதை கத்து தெரியுதாப்பா? அதா அதுதா சொல்லுங்க சார், கதையை சொல்ல ஆரம்பி. அது நான் செய்யல, வேற யார் செஞ்சா? ஜனங்க செஞ்சாங்க. அப்ப நீ என்ன செஞ்சா? உங்களுக்கு நீ ராஜா ராணி, நீ சொல்றத விசுவாசி என்ன பண்ணணும்? கேட்கணும். நீ சொல்றதா என்ன பண்ணணும்? உடன் ஊழியர் கேட்கணும். நீ சொல்றத பொண்டாட்டி கேட்கணும். அதெல்லாம் ரைட் சார். அப்புறம் ரைட் இல்லாம தப்பாது. இவன் உடனே மண்டே சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறான்? சொல்லிட்டு என்ன சொன்னான் பாருங்க, அதற்கு சவுலு அமலேக்கு இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். இவன் கொண்டு வர யார் கொண்டு வந்தாங்க? இவனுக்கு தெரியாது. இவன் கண்ணு அங்க கபோதி காதை வச்ச கபோதி. இவனுக்கு சொல்றாரு பதில். என்ன சொல்றாரு? அதெல்லாம் நான் கொண்டு வரல. யார் கொண்டு வராங்க? ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. வாயில விளக்கணைய ஊத்தம். இப்படி நம்ம விசுவாசிக்காதா இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்காங்க. அப்புறம் எப்படி வளரும்? சர்ச்சை வளரும். நீங்க சர்ச்சை விடுங்க, நீங்க எப்படி நான் எப்படி வளர முடியும்? ஜனங்கள் அவைகளை கொண்டு வந்தாங்க. எதுக்கு? ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய, அது யார் தேவன்? இல்லையா? யாரோட தேவன்? நீங்க கர்த்தர், நீங்க பாஸ்டர், நீங்க வணங்குறீங்க அந்த தேவனுக்கு பலியிடுவதற்காக தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஏன் கோச்சிட்டு போறீங்க? ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இங்க பாருங்க, எல்லாம் நல்லா பாருங்க. நீ தப்பு செய்கிறேன்னு வந்து உன்னை தண்டனை படுத்த வரல. இங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வயசுக்குள்ள வருது.
அந்த வயசு புள்ள மேல 2 பசங்க படுத்துக்கிற மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். உடனே அந்த வயசு புள்ள அழைச்சிட்டு போய் நான் கேட்கிறேன், தனியா என்னம்மா இப்படியெல்லாம் கஷ்டவாளியான குடும்பமா, 2 பசங்க மேல ஏறி படுக்கிற மாதிரி ஒரு தரிசனம். அப்படி கேட்க மாட்டேன், அப்படியே ஒரு பார்க்கிற மாதிரி பார்க்கிறேன். என்னன்னா, ஐயோ பாஸ்டர் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, பசங்கன்னா என்னன்னே தெரியாது, நான் படிப்பு உண்டு வேலை உண்டு, படிப்பு உண்டு வேலை உண்டு, படிப்பு உண்டு வேலை உண்டு போறேன் பாஸ்டர். அப்புறம் ஏன் சொல்றாங்க, அப்புறம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதான் பாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். உன்னை கேட்கும் போதே, கர்த்தர் கேட்கும் போதே, ஆமே நான் பாவம் செஞ்சேன்னு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை மன்னிக்கிறதுதான் கர்த்தர் கேட்கிறேன். ஏன் அவன் தவறு தெரியுது வந்து வைக்கிற பேசு கர்த்தர் பார்க்கலையா? அப்பயே அவனை அழிச்சிருக்கலாம்ல. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? உலகத்தில் பாவம் செய்யாத நீதிமான் உலகத்துல இல்லை, ஒருவனும் இல்லை, எல்லோரும் தேவ மகிமையற்று பாவம் செய்தார்களாய் மாறினார்கள். இயேசு தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. அப்ப நம்மள அப்படியே விட்டுறதா? அப்பதான் அப்படி சொல்றீங்க பார்த்தேன், நான் பாவமே செஞ்சுட்டு அப்படியே அதிலே கடந்து செத்துறேன் பார்த்தேன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீ பாவம் செஞ்சினா கர்த்தர் உனக்கு உணர்த்தினா நீ உணர்வு அடைந்து மனம் திரும்பணும். அது மனம் திரும்பணும்னா முதல்ல நீ உணர்வு அடையணும். என்ன அடையணும்? உணர்வு அடையணும். நீ எப்பேற்பட்ட பாவம் என்ன செய்ய கொண்ட கர்த்தர் வந்து சொல்றாருன்னா நீ உடனே என்ன பண்ணணும் சொல்லுங்க? உணர்வு அடைந்து மனம், உணர்வு அடைய மாட்டேன், மனமும் திரும்ப மாட்டேன், எல்லாத்தையும் போட்டு பொதுக்குழியில மறைச்சு வச்சுக்கிட்டு பேசுறது. நானா என்னை பார்த்தா நான் ஆடு மண்ண எடுத்து வந்தேன், நான் கத்தோட பார்த்து அப்ப கேட்கறது என்னப்பா இந்த சத்தம் கேட்கறது, இது என்ன பண்ணணும்னா ஆடு காத்து பிடிங்கி விட்டாங்க. அதடா அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறது. அது நான் எடுக்கல, அப்புறம் அது ஜனங்க எடுத்துருக்காங்க, பலியிடுவதுக்கு எடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. அப்ப நீ அந்த நாட்டு ராஜாவா பூஜாவா? என்னத்துக்கு இருக்கிற நீ? சபைக்கு சபைக்கு பாஸ்வா நீ என்னத்துக்கு இருக்கிற? கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? தீபத்தியே கண்டிப்பா கேட்பாங்க. பேசலா? இந்த சவுளை போல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது, நம்ம வளர. அப்ப கடவுள் ஏங்க ஒரு பாஸ்டர் அந்த சவுலுக்கு அனுப்புனார் சொல்லுங்க? அவன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்கல, அவன் மனம் திரும்பினானா மன்னித்து அவனை உயர்த்துவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உலக பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், ஒரு கொடுக்க பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன். சொல்லுங்க. எப்பேற்பட்ட பாவம் நீங்களும் நானும் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தின் தண்டனை நமக்கு நம்ம குடும்பத்துக்கு வராது. அதற்கு பதிலாக ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கனவும் வரும். இதான் இயேசுவின் சிம்பாலிக்கா. இதான் இயேசுவின் திட்டமே. மீட்பின் திட்டம் இதான். ஆனா அந்த சவுல் மாதிரி திரும்ப கிட்டத்தட்ட 7 முறை போய் சொல்லிட்டான். அவன் முற்றிலும் அழித்து போட்டு இருக்கிறான். இதுக்குள்ள யாராவது இருக்காங்களா? எவ்வளோ செஞ்சு விட்டோம், திரும்ப 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 ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு நம்மள யாராவது இருக்கீங்களா? இல்லையா? அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நாடு கொண்டு சாக வேண்டியதான், வேற வழி இல்லை. இவன் அபிஷேகம் பெற்றிருந்தான், காணிக்கெல்லாம் ஒழுங்கா கொடுத்திருந்தான். இவன் கிட்டத்தட்ட 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா, விசுவாசியா இருந்தா, எல்லாம் இருந்தான். அவன் முடிவுல தற்கொலை பண்ணிட்டு செத்து போனான். அவன் பிள்ளைங்களாம் அழிஞ்சு போச்சு. ஹலோ, beware the lost word of Christ. கடைசியா கூட இதை கர்த்தர் உனக்கு என்ன சொல்லலாம் அந்த வார்த்தையை. நீ செஞ்சுட்டு இருக்கிற, நீங்கள் நானும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தவறுக்காக கடைசியா கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். நான் தவறுங்க. இப்ப பாருங்க, ஒரு சிம்பாலிக்க ஒன்று சொல்லிட்டு 12 முடிச்சிடுறேன். 2 சாமி எழுதுங்களா? 11 வாசிங்க. இப்ப 11 13 வாசிங்க பாப்போம். அப்ப பாருங்க, 4வது வசனம் எல்லாம் எடுத்துங்க. இப்ப ஒரு மனுஷன் என்ன போல உங்களை போல தப்பிச்சுக்கிற மனுஷன் யார்? அவன் பேரு என்ன? தாவீது. பெரிய டெக்னிக்கலான குள்ள, கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சவன்.
அவன் என்ன செஞ்சுட்டான், அப்படியே படுத்திருந்தான். நைட்டு ஃபுல்லா டிவி பார்த்தானோ இல்ல வாட்ஸ்அப் பார்த்தானோ இல்ல எதை பார்த்தானோ தெரியல. இவன் நைட்ல மூழ்கிட்டு இருந்துட்டு பகல்ல போர் நடக்கிறப்ப நல்லா தூங்கிட்டு இருந்து மாடி பக்கம் போனா பாருங்க. எப்பொழுதும் மாடி பக்கம் போறப்ப அந்த உரிய மணி அங்கதான் குடிச்சிட்டு இருப்பா. அது அவனுக்கு தெரியல. இன்னைக்கு கண்ணை திறந்து விட்டான். யார் திறந்து விட்டது? பிசாசு, சாத்தான். மேல ஏறிட்டே வந்தான் பாருங்க. இப்படி வந்தான் பாருங்க. அப்படியே பார்த்தான். தகன்னு நம்ம குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே சூரிய கலர்ல இருக்குது. என்னடா இது? அப்படி பார்க்கறான். அங்க போர் நடந்துட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இவன் டகன்னு இருக்குது. உடனே இவருக்கு என்ன கிளம்பிடுச்சு. இவரெல்லாம் ஜெபமும் பண்ணல. நைட்டு ஃபுல்லா வாட்ஸ்அப் என்னெல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தாரு. பகல்லையும் ஜெபம் பண்ணல. இவர் போய் கொட்டாய் விட்டுட்டு அப்படி பாக்குறாரு. அங்க சாத்தான் கொட்டாய் இருக்கான். உடனே என்ன பண்றான், அப்படி தகன்னு இப்படி அழகா இருக்க ஜெபம் பண்ணா ஆக்சுவலா இவன் ஓடி போய் 4 பேர் போய் ஐயா கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுது? இது மாதிரி நம்ம நாட்டு ராஜா யாரு? தாவீதாச கூப்பிடுறாரு. உடனே இந்த அம்மா நல்லா சிங்கரிங்க போட்டுக்கிட்டு நல்லா போட்டுட்டு முப்புறம் வச்சுக்கிட்டு நல்லா அது போட்டுக்கிட்டு போட்டு அப்படியே போறாங்க. இருக்க 2 பேரும் தவறு செய்யறாங்க. 2 பேரும் தவறு செய்யறாங்க. இதை யார் பார்த்துட்டு இருக்கா? அந்த நாட்டுல யாருமே பார்க்கல. அப்ப ஏற்கனவே 2 உள்ள கிடக்குது. அதுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியலங்க இவன் செய்யறது. அறைக்குள்ள கூப்பிட்டான். அந்த அம்மாவோட தவறு செஞ்சான். தவறு செஞ்சோன்னா அந்த அம்மா அனுப்பினோட அது போய் குளிச்சுட்டு தீட்டு நீக்கிட்டான். குளிச்சா தீட்டு நீங்குமா? குளிச்சா தீட்டு பைபிள் போட்டு தீட்டு நீங்கிட்டு அவர் நினைச்சா தீட்டு நீங்கல. கொஞ்சம் நாள் ஆனா 6 மாசம் ஆனா உள்ள பழைய காப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. அம்மா உள்ள நின்றுது. அங்க போகுது பார்த்தா என்னாச்சு? கர்ப்பமாச்சு. புருஷன் வேலை போதா போர்ல போயிட்டு கலைச்சு போய் அவன் வர்றான். கொண்டாடிய தேடிக்கிட்டு வந்து பார்த்தா இங்க கொலை நடக்குது. யாருக்கு? தாவீது ராஜாவுக்கு. ஏன்னா அதெல்லாம் கொலை பண்ணி போட்டுருவான் விபச்சாரம் பண்ணா. உடனே ஒரு ஆளை விட்டு அனுப்புறான். என்ன, நான் கர்ப்பமா இருக்கிறேன். ஐயோ என்ன பண்றது? ஒரு ஐடியா வந்துச்சு ராஜாவுக்கு. என்ன வந்துச்சு? புருஷனை தீத்து கட்டு. புருஷன் வேலை வந்தா பாருங்க. அவங்க குடிக்க கொடுத்து பார்த்தா அவன் குடிக்கல. நேரா கொண்டு போய் போர்ல கொண்டு போய் அவனை தள்ளி விட்டான். எதிர் நாட்டு படம் என்ன பண்ணான்? அவனை கழுத்தறுத்து கொண்டான். ஹல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறவர் என்ன பண்ணுது? பெரும் மன்னிச்சுட்டாரு அந்த அம்மாவை. இந்த ஐயா மன்னிச்சுட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? மறுநாள் தூங்கிட்டு இருக்காரு பாஸ்டர். அங்க போறாரு. எப்ப கதை கேட்டியாடாங்கிறாரு. என்ன ஆண்டவரே அப்படின்னு. இந்த மாதிரி தாவீது என்ன பண்றான்? பச்சை பாலை வந்து என்ன சேர்த்துக்கிட்டான். அவனை கொண்டு போட்டான செய்தி எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்றாரு? இந்த நாத்தான்ங்கிற பாஸ்டர் சொல்றாரு. உடனே இந்த நாத்தான் பாஸ்டர் குட்டு 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 ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? அரண்மனைக்கு போறாரு. இப்ப அரண்மனை ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு. பாஸ்டர் போதான் நல்லா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜம்முன்னு இப்படி இருக்கிறாரு. ஒட்டியாரா யாரு? நாத்தான். ஒட்டியாந்து ராஜா சாத்தா வாங்க அப்படின்னா ஆனா சொல்றாசுமா வாங்க கொஞ்சம். என்னப்பா? ஒரு செய்தி ஒண்ணு அதை சொல்லாட்டா செய்தி செய்திக்கிறேன். கத்திய கழுத்தை வெட்டிக்கணும். வயதானா பயப்படல. அவன் சொல்றான், ராஜாவே நான் ஒரு கதை சொல்றதுனால இப்ப போர் நடந்துட்டு கதை சொல்ற நேரமாடாது. கொஞ்சம் கேளுங்களா, உங்க கதை இல்ல வேற கதை கொஞ்சம் கேளுங்களா. சொல்லாண்டா. ஒருத்தருக்கு ஒரே ஆடு இருந்துச்சு. சரி, இன்னொருத்தவனுக்கு பலபற்ற அவன் 4-5 ஆடு இருந்துச்சு. யாருக்கு? தாவீது ராஜா. இவன் 4-5 வச்சுக்கிட்டு இருந்தான். மடியில வச்சு வளர்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். இப்படியே இவன் ஆசைப்பட்டு போய் அந்த ஒரு ஆடு வளர்க்கிறவன குடிச்சு அந்த ஆட்டையும் கொண்டு போட்டுட்டான். அவனையும் கொண்டு போட்டுட்டான் ராஜா. ராஜா யாராவ? அவனை கொலை பண்ணணும், குத்தணும், கிழிக்கணும்னா. உடனே சொன்னாரு. யார சொன்னாரு? நாத்தான். அவன் நீ தான். ஐயோ நானா? ஆமா, உனக்கு 2-3 உள்ள வச்சிருக்கிற அந்த உரியா அவன் அவன் ஒரே பொண்ணு வச்சிருக்கான். அதையும் கொண்டு நீ வச்சுக்கிட்டு காலத்துல எப்படாத. ஐயோ ஐயோ காரியம் இல்ல. உடனே தாவீது ராஜா என்ன பண்றான்னு பாருங்க. 5 நிமிஷம் அதிகம் வச்சு 12-13 எடுத்துக்க. அப்போது தாவீது பாத்தீங்களாங்க, ஒட்டடைக்கு அவன் ராஜா அவன் என்ன பண்றான்? வெக்கப்படல, அவமானப்படல. நான் தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிங்க ஆண்டவரே சொல்லிடுறான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி
பாருங்க, இவன் ஒரே அடியா மன்னிப்பு கேட்டான். அடுத்த வார்த்தை என்ன வந்து பாருங்க, கர்த்தர் எடுத்தது. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி கரணம் தட்ட மாட்டீங்களா? எப்பேற்பட்ட பாவத்தை நீங்க செய்ய சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? நான் தான் ஆண்டவரை செஞ்சேன்னு அவன் ராஜா ஒத்துக்கிறதுனால. இப்ப நீங்க வளரணும்னா என்ன பண்ணணும்? ஒத்துக்கொள்ள சொல்லுங்க. அவன் ஒத்துக்கொண்ட பிறகு அவன் என்ன ஆனான் தெரியுமா? அவனுக்கு ராஜ்யங்களுக்குலாம் அதிபதி ஆனா, அவன் பெரிய ராஜாவானா, அவன் பிள்ளை ராஜாவானா, அவனுக்கு சகல வசதிகளையும் கத்த செய்து கொடுத்தார். அல்லேலூயா.